إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فقد قال الله عز وجل يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது, மாறாக எல்லா காரியங்களிலும் ஒரு முஸ்லிம் மார்க்க வரையறைக்கு உட்பட்டுதான், அல்லாஹுடைய கட்டளைக்கு உட்பட்டுதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தில் நமக்கு சத்திய கொள்கை என்ன என்பதையும் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. படைத்த இறைவனை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்கிற வணக்க வழிபாடுகள் தொடர்பான தெளிவான வழிகாட்டுதலும் சட்டத்திட்டங்களும் சொல்லப்பட்டுள்ளது. நடைமுறை வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல், சக மனிதர்களோடு பழகுவது, அணுகுவது போன்ற விஷயங்களில் எந்த சட்டத்திட்டங்களை, எந்த வழிமுறையை கையாள வேண்டும் என்பதும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. ஆக ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை தனி மனிதனுடைய வாழ்க்கை அல்லது சமூக வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை அல்லது அரசியல் தொடர்பான விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களை குறித்து மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை தருகிறது. ஆகவே ஒரு முஸ்லிம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைக்கு கட்டுப்பட்டு தான் நினைச்ச வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அதில் குறிப்பாக மார்க்கம் என்கிற பெயரில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. காரணம், உணர்ச்சிகள் என்பதற்கு ஒரு மதிப்புண்டுதான். உணர்ச்சிகளுக்கு இஸ்லாமும் நினைச்சுகிறது, ஒரு மதிப்பு தருகிறது. ஆனால் அந்த உணர்ச்சிகள் என்பது என்ன கிடையாது, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த உணர்ச்சிகள் என்பது சரி தவறை எப்போதும் சரியாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு அளவுகோல் கிடையாது. அளவுகோல் இஸ்லாம் தான். எப்போதும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் தான் நமக்கு சத்தியத்தை அசத்தியத்தை, சரியை தவறை பிரித்து காட்டக்கூடிய அளவுகோல். உணர்ச்சிகள் தேவைதான், ஆனால் அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு வரம்பு போட வேண்டும், அந்த உணர்ச்சிகளுக்கு கடிவாளம் போட வேண்டும், மார்க்க வரையறைக்கு உட்பட்டு அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் வரம்பு மீறி உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுப்பது என்பது பல நஷ்டங்களை ஏற்படுத்தும், கை சேதத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்பதை சில வரலாற்று சான்றுகளை கொண்டு முதலாவதாக நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். முதலாவது ஒரு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கனவு பார்த்தார்கள். உம்ரா செய்வதாக, தலை மலிப்பதாக, உம்ராவுடைய காரியங்களை எல்லாம் இபாதத்துகளையும் செய்வதாக ஒரு கனவு. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் சொன்னார்கள், நான் இப்படி உம்ரா செய்வதாக கனவு பார்த்து இருக்கிறேன், வாருங்கள் உம்ரா செய்து வரலாம். இது எந்த நிலையில் பார்த்த கனவு? மக்காவில் பல சோதனைகள், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரசூல் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து இருக்கிறார்கள். மதீனா வந்த பிறகு பத்ர் போர், உஹது போர், அகல் போர், ஹந்தக் போர் என்று மக்கத்து காஃபிர்களுக்கு எதிராக இத்தனை போர்கள் நடந்த நிலையில்
ரசூல் அவர்கள் இந்த கனவை பார்த்து இருக்கிறார்கள். ஆக இப்போது அந்த எதிரிகளுக்கு மத்தியில் சென்று மக்காவில் சென்று உம்ரா நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இது. சாதாரண நிலையில் பார்த்த கனவு கிடையாது. நிலைமைகள் மோசமாக இருக்கும் நிலையில் உம்ரா செய்வதற்காக மக்காவிற்கு சென்று அந்த எதிரிகளுக்கு மத்தியில் புகுந்து உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றி வருவதாக ஒரு கனவு. ஆகவே ரசூல் சொன்னார்கள், வாருங்கள் உம்ரா செய்யலாம். ரசூலோடு ஒரு 1000 சஹாபாக்கள் புறப்பட்டு மக்காவை நோக்கி சென்றார்கள். மக்காவை நோக்கி சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் மக்காவுக்கு முன்பாகவே ஒரு 30-40 கிலோமீட்டர் முன்பாகவே ஹுதைபியா என்கிற ஒரு கிணறு இருக்கிறது. அந்த பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் தங்கியிருந்தார்கள். அதை மீறி அவர்களால் மக்காவிற்குள் போக முடியவில்லை. மக்கத்து காஃபிர்கள் முஸ்லிம்களை தடுத்து விட்டார்கள். நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், நாங்கள் சண்டையிட வரவில்லை, போர் புரிய வரவில்லை. பாருங்கள், நம்மிடத்தில் ஆயுதங்கள் கிடையாது. நாங்கள் உம்ரா செய்து விட்டு அப்படியே மக்காவை விட்டு வெளியேறி விடுவோம். பிரச்சனை செய்வதற்காக நாங்கள் வரவில்லை, உம்ரா செய்ய விடுங்கள். மக்கத்து காஃபிர்கள் தன்னுடைய அந்த அதிகாரத்தை காட்டுவதற்காக வேண்டி உம்ரா செய்ய விடுவதில் அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமோ கைசேதமோ கிடையாது. ஆனால் மக்கா நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்று தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக, இல்லை அடுத்த வருடம் வாருங்கள், நாங்கள் உம்ரா செய்ய அனுமதிக்கிறோம், இந்த வருடம் முடியாது என்று தடுத்து விட்டார்கள். தடுத்த அந்த நிலையில் இடையில் மற்ற பல விஷயங்கள் நடந்தன. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மக்கத்து காஃபிர்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த உடன்படிக்கை எழுதப்பட்ட அந்த சமயத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த உடன்படிக்கை எழுதுகிறார். ஆரம்பத்தில் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் தடுத்தார்கள். இந்த அர் ரஹ்மான் ரஹீம் இதெல்லாம் எழுதாதீர்கள், பிஸ்மிஹி தஆலா எழுதுங்கள், போதும். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமங்களில் ரஹ்மான் என்கிற திருநாமத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கத்து காஃபிர்கள். அல்லாஹ்வுக்கு பெயராக அதை பயன்படுத்த மாட்டார். சொன்னார்கள், இந்த பெயரை அழித்து விடுங்கள். ரசூல் சொன்னார்கள், சரி அழித்து விடுங்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எழுதி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியிலான உடன்படிக்கை இது என்று எழுதப்படும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் அதையும் எதிர்த்து சொன்னார்கள், நாங்கள் தான் முஹம்மதை ரசூலுல்லாஹ் என்று ஏற்கவே இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அதுதானே நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனையே. ஆகவே ரசூலுல்லாஹ் அதையும் அழித்து விடுங்கள். ரசூல் சொன்னார்கள், அலியே அந்த வார்த்தையை அழித்து விடுங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொல்ல, எங்க அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று கேட்டு ரசூலே அந்த வார்த்தையை அழித்து விட்டார். முஹம்மதுக்கும் குறைஷியர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் என்று எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் அந்த உடன்படிக்கையில் சில நிபந்தனைகள் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், மக்காவில் இருந்து ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை தழுவிய ஒருவர் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தால் முஹம்மது என்ன செய்யக்கூடாது, அந்த முஹாஜிரை மதீனாவில் சேர்க்கக்கூடாது, மதீனாவில் அடைக்கலம் தரக்கூடாது. அதே மதீனாவிலிருந்து யாராவது ஒரு முஸ்லீம் இங்கு வந்தால் நாங்கள் அவர்களை பிடித்து கைதியாக வைத்துக்கொள்வோம். அதே போல பல உடன்படிக்கைகள், பல நிபந்தனைகள், அதில் பல நிபந்தனைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தான் இருந்தது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சரி என்று எல்லா நிபந்தனைகளுக்கும் சரி என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை போட ரசூல் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதில் இன்னொரு ஒரு நிபந்தனை என்ன, இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் வாருங்கள். அந்த சூழ்நிலையில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக வந்து ரசூலிடம் பேசுகிறார். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தானே? உண்மையிலேயே ஆம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். நாம் எல்லோரும் சத்தியத்தில் ஹக்கில் தானே இருக்கிறோம், நாங்கள் பாத்தில் அசத்தியத்தில் இல்லையே. ரசூல் சொன்னார்கள், இல்லை நாங்கள் பாத்தில் இல்லை, சத்தியத்தில் தான் இருக்கிறோம். அதற்கு அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், நம்முடைய மக்கள் கொல்லப்பட்டால் களத்திலே அவர்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள், எதிரிகளுடைய மக்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், நம்முடைய ஷுஹதாக்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி இருக்க யா ரசூலல்லாஹ், நாம் ஏன் இறங்கி போக வேண்டும்? அவர்கள் என்ன நிபந்தனை போட்டாலும் சரி என்று சொல்லி நாம் ஏன் அந்த உடன்படிக்கை போட வேண்டும்? நாம் இறங்கி போக வேண்டிய தேவையில்லையே, நாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். அதற்கு உமர் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய காரியத்தை வீணாக்க மாட்டான், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் இந்த விஷயங்களை செய்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த காரியங்களை வீணாக்க மாட்டான். இதே கேள்விகளை உமர் பின் கத்தாப் நினைச்சுகிறார். அதே அவசியத்தோடு அதே கோபத்தோடு அபூபக்கரிடம் சென்று கேட்கிறார்.
அதற்கு அபூபக்கரும் அதே பதிலை சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலுடைய காரியத்தை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும், அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆக என்ன நடந்தது? இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டது. அடுத்த 1-2 வருடங்களுக்குள் அந்த உடன்படிக்கைக்கு மாறாக அந்த குறைஷியர்கள் நடந்து கொண்டார்கள். அதுதான் மக்கா வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அந்த உடன்படிக்கைக்கு மாறாக அந்த குறைஷியர்கள் நடந்து கொண்டதுதான் மக்காவை கைப்பற்றுவதற்கு, வெற்றி கொள்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆகவேதான் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு சில நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதஹ் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை இறக்கி வைத்து சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டோம். இன்னும் மக்கா வெற்றி ஆகவில்லை, இந்த உடன்படிக்கை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்கமான வெற்றி என்று சொல்கிறான். இந்த வசனம் இறங்கிய பொழுது உமர் பின் கத்தாப் ரசூலிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்கமான வெற்றி என்று சொல்கிறானா? ஆம், அந்த உடன்படிக்கை தான் அல்லாஹ் பகிரங்கமான வெற்றி என்று சொல்கிறான். இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ்வே அந்த உடன்படிக்கையை பகிரங்கமான வெற்றி என்று சொல்லிவிட்டான். அந்த உடன்படிக்கையால் அடுத்து கிடைக்க போகும் நன்மை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்த உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அன்று ரசூலோடு கோபமாக பேசியது, ஆவேசப்பட்டு கோபமாக பேசியதை நான் வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை கூட என்ன செய்திருக்கிறேன், வருந்திருக்கிறேன். அப்படி நான் பேசியிருக்க கூடாது. நான் தொடர்ந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமாக தொழுகிறேன், அதிகமாக நோன்பு நோக்கிறேன், அதிகமாக சதகா தருகிறேன். அத்தனை இபாதத்துக்கு பதிலாக நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது, அல்லாஹ் நான் அன்று ஆவேசப்பட்டு சத்தமாக ரசூலுக்கு முன்னால் பேசியதை எனக்காக மன்னித்து விட்டால் போதும். ஆக பாருங்கள், உமர் பின் கத்தாப் ஆவேசப்பட்டு பேசினார். வெளிப்படையாக பார்த்தால் அவர்களுடைய கேள்விகள் எல்லாமே நியாயமானது தான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? உமர் பின் கத்தாப் கேள்வி கேட்டதெல்லாம் வெளிப்படையில் பார்த்தால் நியாயமானது. நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம், நாம் அசத்தியத்தில் கிடையாது. முகமது நபி உண்மையான தூதர். அப்படி இருக்க நாம் ஏன் எல்லா நிபந்தனைகளுக்கும் சரி என்று தலையாட்டி இறங்கி போக வேண்டும் என்று கேட்டது வெளிப்படையில் பார்த்தால் நியாயம்தான். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள ஹிக்மத்தை அவர்கள் அந்த நேரத்தில் ஆவேசப்பட்டு பேசிய காரணத்தினால் புரிந்து கொள்ளவில்லை. பிறகு அந்த கோபம், அந்த இதெல்லாம் போன பிறகு நினைச்சார்கள், ஆம், ரசூல் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் என்பதை உணர்ந்து வருந்தினார்கள். இதுதான் அன்பானவர்களே, ஆவேசப்பட்டு நாம் ஒரு முடிவை எடுத்தால் அந்த நேரத்தில் அந்த முடிவு சரியான முடிவாக தெரியும். நாம் பேசுவதுதான் சரியான பேச்சாக தெரியும், நம்முடைய சிந்தனை தான் சரியான சிந்தனையாக தெரியும். ஆனால் பிறகு நமக்கு சத்தியம் என்ன, சரி என்ன என்று தெளிவாகும் பொழுது வருத்தப்படுவோம், கை சேதப்படுவோம். அப்படி நான் பேசியிருக்க கூடாது, அப்படி நான் நடந்திருக்க கூடாது என்று. இதுதான் ஆவேசப்பட்டு ஒரு முடிவு எடுப்பதின் நஷ்டம் என்று சொல்லலாம், கை சேதம் என்று சொல்லலாம். அதே போல் இன்னொரு உதாரணம், ஹப்பாப் பின் அல் அர்த் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி. மக்கத்து வாழ்க்கையிலே பல சோதனைகள் இருந்த ஒரு காலகட்டம் அது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதும் அதை இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதும் என்கிற கடமைகளை கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான ஒரு சூழ்நிலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு மத்தியில் ஹப்பாப் பின் அல் அர்த் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலிடம் வந்து முறையிடுகிறார், சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்திய மார்க்கத்தில் தான் இருக்கிறோம், அப்படி இருக்க ஏன் அல்லாஹ்வுடைய உதவி இன்னும் வரவில்லை? தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகிறோம், பல சோதனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி வராதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்ய மாட்டானா என்று அவர்கள் அவசரப்பட்டு இப்படி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்பு வாழ்ந்த சத்தியவாதிகள், நம்பிக்கையாளர்களுக்கு வந்த சோதனைகள் போல் இன்னும் உங்களுக்கு சோதனைகள் வரவில்லை. இதைவிட கடுமையான சோதனைகளை எல்லாம் முன் சென்ற நம்பிக்கையாளர்கள், முஃமினீன்கள் சந்தித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். அவர்கள் ஒருவரை இணைச்சிவார்கள், அசத்தியவாதிகள் பெரிய ரம்பம் கொண்டு வந்து சரி பாதியாக அறுத்து விடுவார்கள், 2 துண்டாக. இரும்பால் ஆன பெரிய பெரிய சீப்புகளை கொண்டு வந்து அவருடைய சதைகளை அப்படி இழுத்து விடுவார்கள், அவர்களுடைய எலும்புகளை விட்டு தனியாக சதைகளை பிரித்து விடுவார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த சோதனைகள், இந்த முசீபத்துகள் அவர்களை சத்தியத்தை விட்டு, சத்திய பாதை விட்டு அகற்றவில்லை, தூரமாக்கவில்லை. அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு இன்னும் வரவில்லையே, ஆக பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி ஒரு நாள் வரும். ஆக அந்த சஹாபி அந்த சோதனைகளை சந்தித்து சலிப்படைந்து கஷ்டப்பட்டு நினைச்சுகிறார், அல்லாஹ்வுடைய உதவியே வராதா என்று கேட்கிறார். ஆனால் ரசூல் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும், பொறுமையாக நாம் அந்த உதவி எதிர்பார்க்க வேண்டும் என்றுதான் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாரே ஒழிய, சஹாபா பெருமக்கள் கஷ்டப்பட்டு சொல்வதை பார்த்து, அவர்களுடைய கஷ்டத்தை, அவருடைய சோதனை பார்த்து ரசூலும் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு, யா அல்லாஹ், நாம் எந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீ பார்க்கவில்லையா, உன்னுடைய உதவி வராதா, இன்னும் எத்தனை நாட்கள் எடுக்கும் என்றெல்லாம் அல்லாஹ்வை பார்த்து ரசூல் நினைச்சவில்லை, கேள்வி கேட்கவில்லை, மாறாக பொறுமையாக இருங்கள் என்றுதான் சொன்னார்கள். அதே போல் அன்பானவர்களே, இன்னொரு உதாரணம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய சில குழப்பங்கள் வெளிப்பட்ட உம்மத்திலே, பெரிய பெரிய ஃபித்னாக்கள். என்னென்ன ஃபித்னா? ஒரு பக்கம் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பல அரபு கோத்திரங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல கிராமங்கள், பல கோத்திரங்கள் அபூபக்கருடைய ஆட்சி வந்த பிறகு, ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு அப்படியே கொத்து கொத்தாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபித்னா என்ன? பல மக்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் ஜகாத்துடைய கடமை நாங்கள் இனிமேல் ஏற்க மாட்டோம். முகமது நபி உயிரோடு இருந்தவரை நாங்கள் ஜகாத்து கொடுத்தோம், இனிமேல் நாங்கள் ஜகாத்தை தரமாட்டோம், ஜகாத்து கடமையே கிடையாது என்று ஜகாத்துடைய கடமையை புறக்கணித்தார்கள். இஸ்லாத்தின் 3வது தூணை நிராகரித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபித்னா என்ன? கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிய மக்களில் சில பேர் தன்னை நபி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நான் ஒரு நபி என்று 3-4 பேர் தன்னை நபி என்று சொல்லி அறிவிக்க, அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம். இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீன், ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் அவர்கள் இந்த அத்தனை மக்களுக்கு எதிராக ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று நிராகரிக்கக்கூடிய கூட்டம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய பல கோத்திரங்கள், தன்னை நபி என்று சொல்லக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் என்று அத்தனை மக்களுக்கு எதிராக நான் போர் புரிவேன் என்று அவர்கள் முடிவெடுத்தார். அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் வந்து தடுத்தார்கள். இந்த போர் வேண்டாமே, பல எதிரிகள் இருக்கிறார்கள், பகிரங்கமான காஃபிர்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள், அங்கெல்லாம் படையெடுத்து போய் போர் புரிய வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது இங்கு நாம் போர் புரிய வேண்டாமே என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சவில்லை, அந்த முடிவை மாற்றவில்லை. மாறாக இந்த நேரத்தில் இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைப்படி பார்த்தார், இதுதான் சரியான முடிவென்று உறுதியாக இருந்தார்கள். போர் நடந்தது, அதற்குரிய பலனை சஹாபா பெருமக்கள் பார்த்தார்கள். காரணம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எல்லாம் முடிவெடுக்கவில்லை. மாறாக இந்த சூழலில் இந்த ஃபித்னாவை முறியடித்தால்தான் அடுத்த வேலைகளை செய்ய முடியும், நமக்கு மத்தியில் உள்ள குழப்பங்களை சரி செய்தால்தான் அடுத்து வெளியே உள்ள பிரச்சனைகளை பார்க்க முடியும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த முடிவில் அவர்கள் உறுதியாக இருந்தார். என்ன செய்யவில்லை, அவசரப்பட்டெல்லாம் தன்னுடைய முடிவை மாற்றவில்லை. ஆக அன்பார்வர்கள், இப்படி வரலாறு ரீதியாக பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள் ஹைபர் என்கிற இடத்தில் வசித்து வந்த யூதர்கள், பனு நதீர் என்கிற யூத கோத்திரம், அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயன்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரிய ஒரு கல், அம்மிக்கல் போன்ற ஒரு கல்லை போட்டு ரசூலை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு அறிவித்தான், நீங்கள் உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த பனு நதீர் யூதர்கள் உங்களை கொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி அந்த யூதர்கள் செய்த பிறகு மதீனாவை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு நதீரை வெளியேற்றினார்கள். நாடு துரத்தப்பட்டார்கள் அந்த பனு நதீர் யூதர்கள். மதீனாவை விட்டு நாடு துரத்தப்பட்ட பிறகு ஹைபர் என்கிற இடத்தில் சென்று வசித்தார்கள். அங்கு போன பிறகு கூட எச்சவில் அந்த யூதர்கள் முஸ்லிம்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. மாறாக மற்ற மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டுவது, ரசூலுக்கு எதிராக தூண்டுவது, போரை உருவாக்குவது என்றெல்லாம் செய்து வந்தார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து தட்டி கேட்க, அவர்களை தடுக்க ஹைபரை நோக்கி சென்றார்கள். போய் பார்த்தால் அந்த ஹைபரில் இருந்த அந்த பனு நதீர் யூதர்கள் பெரிய பெரிய கோட்டைகளை உருவாக்கி வைத்து இருக்கிறார்கள். அந்த கோட்டைகளை சென்று பதுங்கிவிட்டார்கள், வெளியே வர காணவில்லை. பல நாட்கள் தங்கியிருந்து ஒரு கோட்டையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். ஒரு பெரிய கோட்டை இருந்தது, அதில் நூற்றுக்கணக்கான யூதர்கள் இருந்தார்கள். அந்த கோட்டை விட்டு அவர்கள் வெளியே வரவில்லை. ஒரு நாள் ரசூல் அவர்கள் ஒரு சஹாபிக்கு அந்த போர் தளபதி என்கிற பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். அந்த நாள் எந்த வேலையும் நடக்கவில்லை. அடுத்த நாள் இன்னொரு சஹாபி, மறுநாள் இன்னொரு சஹாபி என்று தொடர்ந்து 7-8 நாட்கள். இறுதியாக ஒரு நாள் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நாளை நான் ஒரு சஹாபிக்கு தளபதி என்கிற அந்த பொறுப்பை கொடுத்து, கொடியை கொடுத்து நான் அனுப்புவேன். நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழு வெற்றியை கொடுத்து விடுவான், அந்த பெரிய கோட்டை விட்டும் அந்த யூதர்கள் வெளியே வருவார்கள் என்று ரசூல் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அந்த சஹாபியை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், ரசூலும் நேசிக்கிறார். சஹாபா பெருமக்களுக்கு அந்த தோழர், அந்த தளபதி பொறுப்பை எடுக்கக்கூடியவர் நானாக இருக்கக்கூடாதா என்று ஒரு ஆசை இருந்தது. காலை ரசூல் அவர்கள் அலி பின் அபி தாலிப் எங்கே என்று கேட்டார்கள். அலி பின் அபி தாலிப் அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை அவர்களை கையில் கொடுத்து அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது ஆவேசப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு அலி ரலியல்லாஹு சொல்கிறார், போன உடனே அந்த யூதர்களை நான் கொன்று குவித்து விடுவேன்,
ரசூல் சொன்னார்கள், இல்லை அலா ரிஸ்லிக், இப்படி ஆவேசப்பட வேண்டாம், உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல வேண்டாம், எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டாம், மாறாக போன பிறகு நீங்கள் முதலாவது செய்யக்கூடிய காரியம் என்ன? இஸ்லாத்தை நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த மக்களை கொன்று குவிப்பது நம்முடைய நோக்கம் கிடையாது. சத்தியத்தின்பால் அழைப்பது தான் நம்முடைய அடிப்படை நோக்கம். ஆகவே அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி ஒரு நபருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து விட்டால் அது உங்களுக்கு சிவப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஆகவே அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் மார்க்க விஷயத்தில், உலக விஷயத்தில் கூட எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது, எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மாறாக நிம்மதியாக யோசித்து என்ன செய்ய வேண்டும்? நிதானமாக யோசித்து மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்ன என்று சிந்தித்து பார்த்துதான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தால், அவசரப்பட்டு முடிவெடுத்தால் கைசேதம்தான், நஷ்டம்தான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்த பொழுது அந்த மக்கத்து காஃபிர்கள் பெரும்பாலும் ரசூலை பார்த்து சொன்ன பதில் என்ன? நம்முடைய மூதாதைகளை நாம் இந்த வழியில் தான் பார்த்தோம், அந்த வழியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த வழியில் நாம் நம்முடைய மூதாதைகளை கண்டோமோ அதே வழியில் நாமும் தொடர்ந்து பயணிப்போம், அதை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று மூதாதைகள் இருந்த கொள்கை, மூதாதைகள் இருந்த வழிமுறைக்கு எதிராக ரசூல் அவர்கள் பேசினால் அவர் நினைச்சுவார்கள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள். ஆஹா, அதை எப்படி நாம் விட்டு கொடுப்பது? காலமாக நம்முடைய மூதாதைகள் இதை தானே செய்து வருகிறார்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டவர்கள் செய்வார்கள், பேசுவார்கள். அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். அதற்கு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அவர்களுடைய மூதாதைகள் அறிவில்லாதவர்களாகவும் அசத்தியத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த மூதாதைகளுடைய வழிமுறை தான் பின்பற்றுவார்களா? என்ன அர்த்தம்? சிந்தித்து செயல்பட வேண்டும், ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துகிறான். ஆகவே இந்த மக்கத்து காஃபிர்களுடைய பிரச்சனை இதுதான். சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்க்க விடாமல் அந்த உணர்ச்சிகள் என்ன செய்யும்? நம்மை தள்ளிவிடும். சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்பட்டால், ஆவேசப்பட்டால், கோபப்பட்டால். ஆகவே நிதானமாக செயல்பட வேண்டும், சான்றுகள் ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அதேபோல்தான் பல பிதஅத்துவாதிகள் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றினார்களே, அந்த பல பிதஅத்துவாதிகள் பல பிதஅத்துகளை செய்கிறார்கள், பல அனாச்சாரங்களை செய்கிறார்கள். இந்த அனாச்சாரங்கள், இந்த பிதஅத்துகளுக்கு பின்னாலும் ஒரு முக்கியமான காரணம் இந்த உணர்ச்சிகள் தான். கடிவாளம் போடப்படாத அந்த உணர்ச்சிகள், மார்க்க வரையறைக்கு உட்பட்டு நடக்காத அந்த உணர்ச்சிகள் ஒரு முக்கியமான காரணம். சஹாபா பெருமக்கள் இருந்த காலகட்டத்திலே ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் தோன்றியது. அவர்கள் செய்தார்கள், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது. ஏதாவது ஒரு அவர்களுக்கு வெளிப்படையில் அவர்களுக்கு ஏதோ இஸ்லாத்துக்கு முரணாக தெரிந்தால் உண்மையில் அது இஸ்லாத்துக்கு முரணாக இருக்காது, ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்வார்கள்? உடனே இப்படி தவறு செய்கிற நீ காஃபிர், நீ காஃபிர், நீ காஃபிர் என்று சொல்லி மார்க்க வரையறையில் இருந்து யோசிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு முஸ்லிம்களை காஃபிர் என்று அறிவித்து என்ன செய்வார்கள்? முஸ்லிம்களை கொன்று குவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த ஹவாரிஜ். இந்த காலத்தில் கூட நாம் பார்க்கவில்லையா? கபறுகளை வணங்கக்கூடிய பிதஅத்வாதிகள் என்ன செய்வார்கள்? மீலாதுன் நபி கொண்டாடலாம் என்று சொல்வதற்கு கொண்டாடக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? மீலாதுன் நபி கொண்டாட வேண்டும், அதற்கு தெளிவான ஆதாரம் எல்லாம் காட்ட முடியாது. என்ன செய்வார்கள்? உணர்ச்சியை தூண்டிவிடும் விதமான பேச்சுக்களை பேசுவார்கள். நாங்கள் ஒரு வீடு கட்டினால் விருந்து வைப்பதில்லையா? மகனுக்கு ஹத்னா செய்தால் அதற்கு ஒரு விருந்து என்று வைப்பதில்லையா? திருமணம் முடித்தால் அதற்கு ஒரு விருந்து என்றெல்லாம் வைப்பதில்லையா? அந்த சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துவதில்லையா? இந்த சந்தோஷங்கள் பெரியதா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்களே அந்த சந்தோஷம் பெரியதா என்று கேட்பார்கள். இந்த பேச்சு என்னது? ஆதாரமா? ஆதாரம் கிடையாது. ஆனால் என்னது? மக்களுடைய உணர்ச்சியை தூண்டும் விதமான பேச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு, உலக விஷயங்களுக்கெல்லாம் நாம் சந்தோஷப்படுகிறோம், விருந்து வைக்கிறோம், புத்தாடை அணிகிறோம், அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்படி இருக்க முகமது நபி பிறந்தது தானே மிகப்பெரிய சந்தோஷம், அதை கொண்டாடுவதில் என்ன தப்பு? அந்த நாள் புத்தாடை அணிவதில் என்ன தப்பு என்று உணர்ச்சியை தூண்டும் விதமான பேச்சுகளை பேசி மக்கள் நினைச்சுவார்கள். அந்த மீலாதுன் நபி என்கிற பிதத்தின் பக்கம் அழைப்பார்களை ஒழிய ஆதாரம் காட்ட முடியாது. ஆக வெண்பானவர்களே, உணர்ச்சிகளை பின்பற்றுவது என்பது அசத்தியத்தில் இருப்பவர்களுடைய அடையாளம், அது பிதஅத்வாதிகளுடைய அடையாளம். உணர்ச்சி வசப்பட்டு நாம் முடிவை எடுத்தால் அது எப்போதும் கை சேதத்தில் போய் முடியும். அசத்தியத்தை பிரித்து பார்க்க விடாமல் அதை நம்முடைய கண்களை அடைத்து விடும். ஆகவே என்பார்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்க வரையறையில் இருந்து கொண்டுதான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக இந்த நேரத்தில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், சமீப நாட்களிலே ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும் ஒரு போர் நடந்தது.
இஸ்ராயில் ஈரானை தாக்குகிறான், 400-500 பேர் அதில் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள், அல்லாஹ் நன்கறிந்தவன். அடுத்து ஈரான் இஸ்ராயலை தாக்குகிறான், அதில் 20-30 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி போர் நடந்தது. இடையில் அமெரிக்கா உள்ளே புகுந்து ஈரானில் அவன் சில குண்டுகள் போட்ட பிறகு அடுத்து ஈரான் அதுக்கு பழி வாங்குகிறோம் என்கிற பெயரில், எல்லாமே டிராமா போல் தான் தெரிகிறது, அல்லாஹ் நன்கறிந்தவன், பழி வாங்குகிறோம் என்கிற பெயரில் கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது மிசைல் அனுப்புகிறான். ஆனால் அந்த மிசைலை அப்படி வானத்திலே நாசமாக்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு போர் நிறுத்தம் என்று ஏதோ தகவல். இந்த சூழலிலே சில முஸ்லிம்கள் நினைச்சுகிறார்கள், இந்த போருடைய சூழலில் சில முஸ்லிம்கள் ஈரான் நாட்டை ஏதோ பெரிய ஈமானிய நாடு, அந்த ஈரான் நாட்டு தலைவர் ஏதோ பெரிய ஈமான் உள்ளவர், சிங்கம் என்பதாக எல்லாம் பேசுவதை நாம் வலைதளங்களிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பேச்சுகள் பேசப்படுகிறது. என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் சில பேர் சொல்கிறார்கள், ஒரு கோழை தனத்தோடு கோழை சுன்னியாக 100 வருடங்கள் வாழ்வதை விட ஒரு ஷியாவாக ஒரு நாள் வாழ்வது சிறந்தது. என்ன பேச்சு? ஒரு கோழையாக 100 வருடங்கள் சுன்னியாக கோழையாக வாழ்வதை விட ஒரு நாள் ஒரு வீரன் ஷியாவாக வாழ்வது சிறந்தது. இந்த பேச்சுகள் பேசுவது யார்? தன்னை சன்னி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான், அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய மக்கள். இப்படி பேசக்கூடிய மக்களுக்கு என்ன அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை தெரியவில்லையா, அல்லது ஷியாவுடைய கொள்கை என்ன என்று தெரியவில்லையா, அல்லது ரெண்டுமே தெரியவில்லை. அல்லாஹ் தான் அல்லாஹ் நன்கறிந்தவன். ஷியாவுடைய கொள்கை, குறிப்பாக ராஃபிதா, இந்த ஈரான் நாட்டை ஆளுகிறார்களே, ராஃபிதா கொள்கையில் உள்ளவர்கள் தான் ஈரான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஃபிதாவுடைய கொள்கை என்று நாம் பேசினால் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு மோசமான கொள்கைகள் கொண்டவர்கள் இந்த ராஃபிதா என்கிற கூட்டம். சஹாபாவை குறித்து, ரசூலை குறித்து, குரானை குறித்து, அல்லாஹ்வை குறித்து எல்லா விஷயத்திலும் பட்டு மோசமான கொள்கைகள் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட கொள்கை உள்ளவர்களை குறித்து இப்படிப்பட்ட பேச்சை பேசுவது ஒரு முட்டாள்தனமான, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை படிக்காதவர்களாக அறியாதவர்களாக இருந்து பேசக்கூடிய பேச்சாக தான் இருக்க முடியும். கொள்கை அறிந்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். சரி, இப்படி ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு பேச்சா? இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்கிறார்கள்? இன்னொரு பக்கம் சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். இந்த கஸாவில் முஸ்லிம் பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள், பலஸ்தீனில் பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே குர்பானி, சமீப நாட்களில் நாம் குர்பானி கொடுத்தோம், அதற்கு பல காசுகளை செலவு செய்தோம் குர்பானி கொடுப்பதற்கு. அந்த நேரத்தில் சில பேர் சொல்கிறார்கள், கஸாவில் பல பேர் சோறுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அந்த நேரத்தில் குர்பானி கொடுப்பது அவசியமா? இந்த காசை நாம் அங்கு அனுப்பி வைக்கலாமே. இதெல்லாம் என்னது? உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சுகள். இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் இப்படியா சொல்கிறது? குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் குர்பானியுடைய காசை குர்பானியில் போடாமல் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலகட்டத்திலே, ஆரம்ப காலகட்டத்தில் வறுமை இருந்தது. அந்த நேரத்தில் குர்பானுடைய காலம் வந்தது. ரசூல் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? வீட்டில் கறி வைக்கக்கூடாது. 3 நாட்களுக்கு மேல் கறி வைக்கக்கூடாது என்று சொன்னால் சஹாபா என்ன செய்வார்கள்? தனக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு எடுத்துக்கொண்டு 3 நாட்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பெரும் பகுதியை ஏழைகளுக்கு வழங்குவார்கள். இதுதான் நோக்கம். வறுமை இருந்த காலகட்டத்தில் ஏழைகளுக்கு அந்த கறி போய் சேரட்டும் என்பதற்காக ரசூல் இப்படி சொன்னார்கள். ஆக இந்த செய்தி எதை சுட்டி காட்டுகிறது? அந்த நாட்களில் வறுமை இருந்தது மக்காவில், அந்த நாட்களில் பசி இருந்தது மதீனாவிலே. ஆனால் ரசூல் அவர்கள் இந்த வருடம் பஞ்சம் இருக்கும் காரணத்தினால் அல்லது வறுமை இருக்கும் காரணத்தினால் குர்பானி வேண்டாம், எல்லா காசையும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று இப்படி ரசூல் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்களா? அல்லது குர்பானி கொடுங்கள், அதிலிருந்து பெரும் பகுதி ஏழைக்கு எடுத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்களா? குர்பானி தவிர்க்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த கடமை. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஹஜ்ஜிலே, தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஜில்ஹிஜா மாதத்திலே 100 ஒட்டகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். இங்கு கூட அந்த கேள்வி எழுப்பலாமா இல்லையா? 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுப்பதை விட ஏதோ 2-3 ஒட்டகம் குர்பானி கொடுத்து விட்டு மற்ற ஒட்டகங்களுடைய காசை ஏழைகள் கொடுக்கலாமே. இங்கு கூட அந்த கேள்வி கேட்கலாம். ஆக அன்பானவர்களை, எந்தெந்த நேரத்தில் எந்த கடமையை இஸ்லாம் செய்ய சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அந்த கடமையை செய்யாமல் விட்டுவிடலாம் என்பதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சுகள். இது இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய பேச்சுகள் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடிய சிந்தனைகள் இது எல்லாமே. அதேபோல் தான் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறார்கள்? ஒருவர் வுது தொடர்பாக அல்லது தொழுகை தொடர்பாக ஏதோ கேள்வி கேட்கிறார். அதற்கு ஒரு அறிஞர் செய்கிறார், பதில் சொல்கிறார். அதற்கு கீழே சில பேர் எழுதுகிறார்கள், இங்கு பலஸ்தீனில் கஸாவில் பல முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்த நேரத்தில் இந்த கேள்வியெல்லாம் முக்கியமா? பலஸ்தீனை குறித்து நீங்கள் ஏன் பேசுவதில்லை?
கஸாவுடைய முஸ்லிம்களை குறித்து நீங்கள் ஏன் பேசுவதில்லை? ஒருவர் இஸ்லாத்தின் அடிப்படை சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக தொழுகை தொடர்பான கேள்வி கேட்கிறார். ஹராம் ஹலால் தொடர்பாக இந்த கறி சாப்பிடலாமா, அந்த கறி சாப்பிடலாமா என்று ஹராம் ஹலால் தொடர்பாக சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு ஒரு அறிஞர் பதில் சொல்லும் பொழுது கீழே சில பேர் என்ன எழுதுகிறார்கள், பலஸ்தீனில் பல பேர் கொல்லப்படுகிறார்கள், அதை குறித்து பேசாமல் இந்த கேள்விகள் கேட்பது முக்கியமா? ஆக அங்கு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டால் இங்கு நாம் தொழுகை விட்டுவிட வேண்டுமா? ஹராம் ஹலால் வித்தியாசம் பார்ப்பதை விட்டுவிட வேண்டுமா? என்ன விதமான பேச்சு இது? சரி, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அந்த மக்கள் அங்கு முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற கவலையில் சம்பாதிப்பட்டை விட்டு வீட்டில் உட்கார்ந்திருப்பார்களா இந்த மக்கள்? அவருடைய வீட்டில் ஒரு திருமணம் என்று வந்தால் அந்த திருமணம் நடத்த மாட்டார்களா? நல்ல உணவை சாப்பிட மாட்டார்களா? அதெல்லாம் விட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பலஸ்தீனுடைய முஸ்லிம்கள் என்றுதான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்களா? இல்லையே, அவர்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மார்க்க ரீதியாக தொழுகை குறித்து ஹராம் ஹலாலை குறித்து பேசினால் இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது? அங்கு முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், அதை குறித்து யார் பேசுவது? இதெல்லாம் ஆவேசப்பட்டு வரக்கூடிய பேச்சுகள். அதேபோல் இந்த ஈரான் இஸ்ராயலுடைய பிரச்சனையில் சில மக்கள் நினைச்சுகிறார்கள் ஏதோ ஈரான் ஈமானிய நாடு, ஒருவர் பெரிய பிஸ்தா மாதிரி நினைச்சுகிறார், பேசுகிறார். கொள்கைக்கு முக்கியத்துவம் தந்து பேசக்கூடிய அத்தனை உலமாக்களை மட்டம் தட்டிவிட்டு என்ன கொள்கை அதெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஷியாக்களுக்கு, இந்த ஈரானுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். ஈமானிய நாடு அது. அந்த ஹமைனி என்கிற அந்த தலைவர் ஈமானிய தலைவர், யாருக்கும் இல்லாத திராணி, யாருக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் அந்த தலைவருக்கு இருக்கிறது. ஏதோ இந்த ஈரான் முஸ்லிம்களுக்காக வேண்டி அந்த இஸ்ராயல் மீது போர் தொடுத்தது போல் இது முஸ்லிம்களுக்காக தொடுத்த போராது. முதலாவது ஒரு கேள்வி என்ன, கஸாவுடைய முஸ்லிம்களை கொள்வதை நீ நிப்பாட்டுவாயா இல்லையா என்று சொல்லி தொடுத்த போரா இது? கிடையாது. இது நியூக்ளியர் தொடர்பான ஒரு போர் இது. அவன் சொல்கிறான் நீ நியூக்ளியர் விஷயங்களை உருவாக்கக்கூடாது, அந்த ப்ராசஸை நிப்பாட்டு, இல்லை என்று சொன்னால் நான் அடிப்பேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். அதற்கு இவர்கள் பதிலடி தருகிறார்கள். அவன் கஸா முஸ்லிம்களுக்காக தொடுத்த போர் கிடையாது. ஏதோ கஸாவுடைய முஸ்லிம்களுக்காக அவன் போர் தொடுத்து அந்த இஸ்ராயலை கொல்ல முற்பட்டதாகவும், அதுவும் என்னது ஆயிரக்கணக்கான இஸ்ராயலிகளை ஏதோ கொன்று குவித்ததாக, கொல்லப்பட்டது ஏதோ 20-25 இஸ்ராயல்கள் தான், பெரிய கை சேதமெல்லாம் எதுவும் கிடையாது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஈரானை புகழ்ந்து பேசுவது, அவர்கள் எப்படிப்பட்ட ராஃபிதா கொள்கை உள்ளவர்கள் என்று தெரிந்த பிறகும், அதில் மிக முக்கியமாக கொள்கையை மட்டம் தட்டும் விதமாக கொள்கையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான பேச்சுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, இது மார்க்க அடிப்படைகளை அறியாதவர்கள், கொள்கையின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுடைய பேச்சுதான். என்னதான் இருந்தாலும் கொள்கையை நாம் விட்டு கொடுக்க கூடாது. கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? விஷயங்களை பார்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு உட்பட்டுதான் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டால் நாம் சத்தியம் அசத்தியம் என்கிற அந்த பிரிவினை எல்லாம் விட்டு நாம் என்ன செய்வோம்? நமக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நாம் எடுத்து சென்று விடுவோம். ஆம், இந்த சூழலிலே இஸ்ராயலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு விதத்தில் நாம் சந்தோஷம் அடையலாம், தப்பு கிடையாது, சந்தோஷம்தான். எதுக்கு? அவன் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை, குறிப்பாக 18-20,000 குழந்தைகளை கொலை செய்தவன், மிகப்பெரிய தீவிரவாதி. சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு கை சேதம் நஷ்டம் என்று சொன்னால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ரோம் நாட்டு மக்கள் முஷ்ரிக்கீன்கள் சிலை வணங்கிகளால் தோல்வியை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் நினைச்சார்கள், சிலை வணங்கிகள் சந்தோஷப்பட்டார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள் இந்த ரோம் நாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சிலை வணங்கிகளை தோக்கடிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அப்போது முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டார்கள். இது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கும் உண்டான போர் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு பக்கம் சிலை வணங்கிகளுக்கும் உண்டான போர். அந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெயித்தால் முஸ்லிம்களுக்கு ஏன் சந்தோஷம் என்று கேட்டால், இது கொள்கை அடிப்படையில் சந்தோஷம் கிடையாது. அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் சிலை வணங்கிகளை காட்டிலும் ஓரளவுக்கு என்னது பரவாயில்லை என்று சொல்லும் நிலையில் உள்ளவர்கள். அப்படி இருக்க சிலை வணங்கிகள் தோற்கடிக்கப்பட்டு வேதம் வழங்கப்பட்டவர்கள் ஜெயித்தால் ஒரு விதத்தில் அது என்னது லேசான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம், கொள்கை அடிப்படையிலான சந்தோஷம் கிடையாது. அப்படி நாம் இஸ்ராயல் தோற்கடிக்கப்பட்டால், அது ஈரான் கையில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரி, அது வேறோ ஏதோ ஒரு நாட்டின் கையில் அந்த இஸ்ராயல் தோற்கடிக்கப்பட்டாலும் சரி, நமக்கு சந்தோஷம் தான். பெரிய அநியாயக்காரன், பெரிய ஒரு தீவிரவாதி அழிக்கப்பட்டான் என்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கு அவனை தன்னுடைய ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை, நியூக்ளியர் பிரச்சனை என்கிற அடிப்படையில் ஈரான் அவனை தாக்கும் பொழுது ஏதோ முஸ்லிம்களுக்காக அவன் உதவி செய்வது போல் பெரிய சிங்கத்தின் கர்ஜனை என்று சொல்லி, சிங்கம் சரியா, ஈமானிய தலைவர் என்றெல்லாம் புகழ்ந்து பேசுவது, இது நாம் கொள்கையை அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய பல கொள்கை முரண்பாடுகளோடு அவன் இஸ்ராயலை தாக்கினால் என்ன, அவன் பல வணக்க வழிபாடுகள் செய்தால் என்ன, கொள்கை தான் முக்கியம்.
ஆனால் அந்த கொள்கையை ஓரமாக வைத்து இப்படி பேசுவதெல்லாம் நமக்கு வேதனை தருகிறது. அடிப்படை கொள்கையை மறந்தவர்களாக இந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்க விஷயத்திலே தெளிவை வழங்குவானாக. கொள்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கொள்கை விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் காணப்படும் சிந்தனைகள் வழிகேடுகளை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈரான் நாட்டில் கொள்கை ரீதியாக பார்த்தால் அந்த மக்கள் பல கொள்கை முரண்பாடுகளில் இருந்து கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படை இபாதத்துகள் அதான் தொழுகை போன்ற விஷயத்திலும் நபி வழிக்கு மாற்றமாக பல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி போர் புரியும் பொழுது நாம் ஏதோ இஸ்லாத்துக்காக அவர்கள் போராடுவது போல், யாரும் செய்யாத குர்பானிகளை எல்லாம் இந்த ஈரான் நாட்டு மக்கள் செய்வது போலெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது என்பதுதான் இந்த உரையுடைய சாரம்சம். இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நாம் பேசுகிறோம், பேசும் பொழுது கொள்கை மட்டம் தட்டுகிறோம். சரியா? மட்டம் தட்டும் விதமான பேச்சு தான் என்னது? கொள்கை இதெல்லாம் ஓரம், ஷியாசுன் இதெல்லாம் ஓரமாக வைத்து எல்லாரும் முஸ்லீம்கள் தான் என்றெல்லாம் சொல்வது கொள்கையை மட்டம் தட்டும் விதமான பேச்சு. இதெல்லாம் இப்போது நமக்கு அந்த தவறு புரியுமோ இல்லையோ, ஆனால் மறுமையில் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பேச்சுகள் எல்லாம் கை சேதமாக வந்து நிற்கும். அதற்கு ஒரு உதாரணம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மத் அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறில்லை, அவர் இறைவன் கிடையாது. ஆக முஹம்மது இறந்து விட்டார் என்கிற அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஆக உணர்ச்சி வசப்படும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் அந்த நேரத்தில் தான் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும், மார்க்க வரையறைக்குள் இருந்து செயல்பட வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முஹம்மது இறந்து விட்டால் அல்லது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டால், கொல்லப்பட்டால், நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார், முஹம்மது இறந்து விட்டார் என்கிற அந்த கவலையில் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறானே, அந்த கேள்வி நாம் இங்கு பொறுத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட முசீபத்துகளுக்கு மத்தியிலே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கொள்கை விட்டு விடுவீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்வியை நாம் தன் மீது பொறுத்து பார்த்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வன்சுரில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வக்துல் கஃபரத வல் யஹூத வன் நஸாரா வல் முஷ்ரிகீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.